வணக்கம், உங்கள் பாலாஜி எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி நம்ம வந்து சிஆர்ஐ பம்ப் மோட்டார்ஸ் அது 1.5 HP மோட்டருங்க, 15 ஸ்டேஜுங்க. இப்போ வந்து மோட்டரை வெளியே எடுக்க போகிறோம். அதனால் வந்து பின் அடிச்சிருப்பாங்க எல்லா சைடும். அந்த பின்னை வந்து திருப்பி வச்சு நிம்பி விட்டு கட்டிமில் வச்சு உருவி எடுத்துருங்க. நீட்டாக உருவி எடுத்துருங்க. இப்போ வந்து மோட்ரு டேமேஜ் இல்லாத அளவுக்கு இதை சார்ஜ் மோட்டரி பம்பே எடுத்துருங்க. பம்பை எடுத்துட்டோம், ரெண்டுமே நிமித்தி வச்சுருங்க. இப்போ பம்பில் பாருங்கள் 1.5 HP மோட்ரு, 15 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீட்டாக மோட்டரோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் நீட்டாக. வந்து பம்பில் வந்து அந்த மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கழட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம மோட்டர் அடாப்டர் மாட்ட முடியும். கையில் கழட்டி பார்க்குற வரல, அதனால் திருப்பி வச்சு நம்பி கழட்டுறோம். கழட்டி எடுத்தாச்சு பாருங்கள், கழட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ மோட்டர்லேயும் அதே போட்டிருக்காங்க, 1.5 HP மோட்ரு, எத்தனை கேவி வோல்டேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஆர்ஐ ஷார்ட் கொடுத்துருக்காங்க பக்கத்தில். ஓப்பன் பண்ணுற பாருங்கள், சிஆர்ஐ ஷார்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பேனலோட நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து மோட்டரில் வந்து கூலண்ட் ஆயில் இருக்கான்னு 2 ஸ்க்ரூ கழட்டி பாருங்கள். ஒரு ஸ்க்ரூ கழட்டிட்டோம், ஒரு ஸ்க்ரூ கழட்டி பார்க்குறோம். 2 ஸ்க்ரூ கழட்டி பாருங்கள். ஆயில்னா ஆயில் ஊற்றுங்க, கூலண்ட் ஆயில் ஊற்றிடுங்க. இப்போ 1.25 ஒரு இன்ச் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது 1.25 அடாப்டர் கீ அடாப்டர் வந்து மோட்ரு பம்பில் மாட்ட போகிறோம். பம்பில் மாட்டுறப்ப பாருங்கள், கை டைட் ஃபுல் டைட் வச்சுருங்க. கை மறையில் ஃபுல்லாக ஏற்றிட்டு 2 ரெஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ரெஞ்சு எடுத்து ஃபுல் டைட்டு எல்லா மறையும் ஏற அளவுக்கு ஆப்போசிட் போட்டு டைட் வச்சுருங்க. நல்லா நாங்கள் நிற்க வச்சு டைட் வைக்கிறோம், நீங்கள் படுக்க வச்சு கூட டைட் வச்சுக்கோங்க. மோட்ரு ஸ்லிப் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பம்பு அடாப்டர் மட்டும் நல்லா டைட் வச்சுருங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. நல்லா நீட்டாக ரெஞ்சு வச்சு டைட் வச்சாச்சுங்க. இப்போ வந்து 2 பம்பில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, வலை மாட்டுற மாதிரி. அந்த ஸ்க்ரூ கழட்டுங்க, அந்த வலையும் வெளியே எடுத்துருங்க. அதாங்க மோட்டர் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸ்க்ரூ பத்திரமா வச்சுருங்க, வலையும் பத்திரமா வச்சுருங்க. பாருங்கள் அதே ஸ்டேஜ் பார்க்குறோம். நீட்டாக அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்காத அளவுக்கு போட்டோம். இப்போ கீ மாட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கீ மாட்டுற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அதே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி பாருங்கள். இப்போ உட்கார வைக்கல, நாங்கள் கரெக்டாக உட்காரல, அதனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் உட்கார மாட்டேது. இப்போ வந்து திருப்பி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக உட்காரலங்க, கீ வெளியே வந்துச்சு போல். கீ வெளியே வந்துச்சுங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு கீயை வச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக உட்கார வைங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உட்காந்துரு மோட்ரு உட்காந்துச்சு பாருங்கள் கரெக்டாக. இப்போ வந்து பம்ப் ஏறி இறங்குதான்னு பாருங்கள். ஏறி இறங்குங்க கரெக்டாக. எல்லா சைடுமே கை டைட்டில் நட்டை போட்டு விட்ருங்க. எல்லா சைடும் நட்டு போடுறோம் பாருங்கள். கை டைட்டே வச்சுருங்க, எல்லா சைடும் போட்டு நட்டை. திருப்பி இது பாலம் எடுத்துக்கோங்க. பாலம் எடுத்து டைட் வச்சுருங்க. ஆப்போசிட் சைடாக ஃபுல்லாக டைட் வச்சுட்டு எல்லா சைடுமே ஃபுல்லாக கை டைட் வச்சுருங்க. நல்லா டைட் மட்டும் நல்லா வச்சுருங்க. இப்போ வந்து கையை வச்சு நல்லா தட்டி ஏற்றிடுங்க. இன்னும் நல்லா கை தட்டி எல்லாம் ஸ்ட்ராங்காக ஏற்றிடுங்க. ஃபுல் டைட் மாதிரி
எல்லா சைடுமே ஒரே மாதிரி தட்டி தட்டி ஏற்றிடுங்க. நல்லா தட்டி ஏற்றிடுங்க ஒரே மாதிரி எல்லா சைடுமே. இப்போ அந்த காடிக்கு லப்பர் புஷ் மாதிரி கொடுத்துப்பாங்க, அதை வச்சு கரெக்டாக உட்கார வச்சு மாட்டிடுங்க. மாட்டிட்டு பழைய மாட்டி நல்லா ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுருங்க. பல் லூஸாக இருந்தால் நல்லா டைட் வச்சுருங்க. இப்போ மோட்ரு கேபிளை வெட்டி கேபிள் ஜாயின் அடிக்க போகிறோம் பாருங்கள். நீட்டாக மட்டும் வெட்டி அதை இழுத்துக்குங்க நீட்டாக. அந்த கேபிளையும் வெட்டி இழுத்துக்குங்க தனித்தனியாக. இப்போ ரெட் ஒயரை ஜாயின் அடிக்க போகிறோம். அதனால் ரெட் ஒயர் சீவிக்குங்க, 2 ஒயரையுமே. அந்த ஒயர் இந்த ஒயரையும் சீவிக்குங்க. நீட்டாக போட்டு சீவிட்டு 2 ஒயரையும் முறிக்குங்க கட்டிங் பிளேட் வச்சு. தேவையில்லாத ஒயரை வெட்டிக்குங்க, கம்பியை மட்டும் வெட்டிட்டு ஒரு லேயர் டேப் மட்டும் அடிச்சிருங்க நீட்டாக. ஒரு லேயர் டேப் நீட்டாக சுற்றி ஃபுல்லாக கம்பி தெரியாத அளவுக்கு அடிச்சிருங்க. கம்பி அடிச்சுட்டு பச்சை லப்பர் அடிச்சிருங்க அது மேலே. பச்சை லப்பர் நீட்டாக ஓரளவு வெட்டிட்டு பச்சை லப்பர் நீட்டாக அடிச்சு விட்ருங்க அது மேலே. டேப் அடிச்சுக்க அளவுக்கு அடிச்சுட்டு அடுத்த லேயர் டேப் ரோல் அடிச்சிருங்க. அதே மாதிரி எல்லோ ஒயரு பக்கத்தில் அடிக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அடிச்சுங்க ஜாயிண்ட் மட்டும். எல்லோ ஒயர் சீக்கிரங்க, கம்பியை சீவும் போல கம்பியை மட்டும் வெட்டிடாமல் சீக்கிரங்க. நீட்டாக கம்பியை கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து ஒரே ஜாயின் மாதிரி அடிச்சிருங்க. நான் முறுக்கிக்கங்க, கை முறுக்கிட்டு நான் முறுக்கிக்கங்க 2 சைடும் முறுக்கிட்டு தேவையில்லாத கம்பியை வெட்டிட்டு கட்டிங் பில்ல வச்சு டைட் வச்சுருங்க. நல்லா டைட் ஃபுல் டைட் வச்சுருங்க. கட்டிங் பில்ல வச்சு டேப்பில் அடிச்சு விட்டுருங்க. நல்லா கம்பி கூட வச்சுன்னா வெட்டிக்குங்க. மறுபடியும் கட்டிங் பில்ல வச்சு டைட் வச்சாச்சு. இப்போ டேப்பில் அடிக்கிற ஒரு லேயரு. அடுத்த லேயர் பச்சை லப்பர் அடிக்க போகிறோம் பாருங்க. பச்சை லப்பர் கேப் இல்லாத அளவுக்கு நீட்டாக அடிச்சு விட்ருங்க. பச்சை லப்பர் அடிச்சாச்சு பாருங்க. அடிச்சுட்டு அடுத்த லேயர் டேப்பில் அடிச்சிருங்க. 3 லேயர் மாதிரி அடிச்சிருங்க எல்லாத்துக்குமே. அடுத்து ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். தள்ளி தள்ளி அடிச்சிருங்க ப்ளூ ஒயரையும் வெட்டி சீவிக்கங்க. சீட்டு ப்ளூ ஒயரையும் சீவிக்கங்க. அங்கிட்டு கம்பி வெட்டாத அளவுக்கு நீட்டாக அங்கிட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பாதி பாதியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க தனித்தனியாக. கையில் முறிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 2 சைடுமே முறிக்கிட்டு கட்டிங் பிளேட் வச்சு முறிக்கிடுங்க. முறுக்கிட்டு தேவையில்லாத கம்பி வெட்டிடுங்க. வெட்டிட்டு டேபிள் அடிச்சிருங்க. கம்பி தெரியாத அளவுக்கு டேபிள் அடிச்சிருங்க. பச்சை லப்பர் அடுத்து பச்சை லப்பர் அடிச்சிருங்க நீட்டா. அடிச்சுட்டு பச்சை லப்பர் கரெக்டாக டேப் அடிச்ச அளவுக்கு அடிச்சிருங்க. மறுபடியும் இன்னொரு லேயர் டேபிள் அடிச்சிருங்க. இப்போ மொத்தத்துக்குமே டேபிள் ஒரு லேயர் அடிச்சிருங்க. ஃபுல்லாக அடிச்சிருங்க நீட்டாக. வயர் தெரியாத அளவுக்கு நீட்டாக ரெண்டு லேயர் கூட அடிக்கணும்னு அடிச்சு விட்ருங்க. அடிச்சுட்டு பச்சை லப்பர் அதுக்கு மேலே அடிச்சு விட்ருங்க. நீட்டாக கேப்பு இல்லாத அளவுக்கு பச்சை லப்பர் இது மேலே அடிச்சு விட்ருங்க. நீட்டாக மட்டும் கேப் இல்லாத அளவுக்கு இழுத்து பிடிச்சி நல்லா சுற்றிடுங்க. நல்லா மட்டும் அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் டேப்பில் சுற்றிடுங்க. நல்லா பக்கத்தில் டேப்பில் சுற்றுங்க.
தண்ணி போகாத அளவுக்கு நீட்டாக மட்டும் 2 லேயர் அடிச்சிருங்க. அப்படி அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ 12ஆம் நம்பர் ரோப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ரோப் வந்து கட்ட போகிறோம். இது ஆட்டுக்கால் பிணுக்கு சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் பிணுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. நான் டைட் வச்சுக்கோங்க. சுற்றியில் வச்சு தட்டிக்கோங்க கை டைட்டில். இல்லைன்னா தட்டி நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு நல்லா இறுக்கி டைட் வச்சுருங்க. சுற்றி வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு அடுத்த ஒரு பிணுக்கு 3 மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு டைட் வச்சுங்க. அதையும் சுற்றி வச்சு தட்டி நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கட்டியிருக்க கயிறில் வந்து அந்த இன்னொரு தடவை எடுத்து உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. நீட்டாக கயிறை திரிச்சு உள்ள தண்ணிடுங்க. தண்ணிட்டு நீட்டாக அதை கட்டிடுங்க. இழுத்து பிடிச்சி கட்டிட்டு டேப் அடிச்சிருங்க. நீட்டாக பக்கத்தில் டேப் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்போ வந்து மோட்டரை ஓட்டி பார்க்க போனோம். அதனால் கேபிள் வந்து வெட்டி சீவிடுங்க. நீட்டாக மட்டும் வெட்டி வயரை வெட்டிடாத அளவுக்கு வெட்டி சீவி இழுத்துக்குங்க. வயரை நான் வெட்டி சீவி எடுத்துருங்க. கேபிளை வெட்டி தள்ளிட்டு இப்போ வயரை வந்து சீவிக்குங்க. எல்லா வயரையும் சீவிக்குங்க. வந்து ஷார்ட் பாக்ஸில் கொடுக்க போகிறோம். லைனை ஷார்ட் பாக்ஸ் கொடுக்க போகிறோம். ஷார்ட் பாக்ஸில் பேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதனால் இப்போ வந்து ஷார்ட் லைனை மோட்டர் லைன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ரெட்டு கொடுக்குறோம். நல்லா டைட் வச்சுருங்க. ரெண்டாவது எல்லோ லைன் கொடுக்குறோம். மூணாவது ப்ளூ லைன் கொடுக்குறோம். நல்லா டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. ஸ்டெப் பாருங்க. கேபிள் மோட்ரு வரையும் போகும் பாருங்க. இப்போ மோட்டரை வெளியே வச்சு ஓட்டி பார்க்க போகிறோம். அதனால் மோட்டரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. மோட்டர் ஓட்டி பார்க்கணும். மோட்டர் ஓட்டி பார்க்க போகிறோம் பாருங்கள். மோட்டர் இருந்தால் தண்ணி பத்தலை, தண்ணி கீழே போயிடுச்சு எல்லா தண்ணியும். அதனால் மறுபடியும் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு போடுறப்ப மோட்டர் போடுற பாருங்கள். மோட்டர் ஓடுது பாருங்கள். மோட்டர் ஓடுதுங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க மோட்டரை. வந்து பைப்பு ஃபுல்லாக ஏற்றிருங்க. பம்பில் ஃபுல் டைட் வச்சுருங்க. டைட்டு மட்டும் நல்லா வச்சுருங்க. டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட்டு நல்லா மட்டும் முறிக்கிடுங்க. நல்லா மட்டும் கை டைட் ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. மோட்டரை நல்லா டைட் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மோட்ரு உள்ளே இறக்க போகிற பாருங்கள். அதனால் கேபிளும் கயிறு மட்டும் எதுவும் சிக்கல் இல்லாத அளவுக்கு நீட்டாக எடுத்து தனியாக வச்சுருங்க. நீட்டாக மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்து விட்ருங்க. கயிற்றையும் கேபிளையும். இப்போ வந்து மோட்ரு உள்ளே இறக்க போகிறோம் பாருங்கள். மோட்ரு உள்ளே இறக்க போகிறோம். மோட்டர் உள்ள இறக்கி விட்றோம் பாருங்கள். மோட்டர் இறக்கியாச்சு. இப்போ வந்து மோட்டர் அப்படியே இறக்க முடியாதனால பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது, அதில் போட்டு கட்டிட்டு நாங்கள் இறக்குற மாதிரி. அப்படி இப்படியே இறக்கணும்னா அதுக்கு அந்த போர் பைப்பு அறுத்துருங்க. அதனால் பக்கத்தில் உங்களுக்கு மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் போட்டுக்கோங்க. கல்லுக்கால் இருந்தால் கல்லுக்காலில் போட்டுக்கோங்க. நாங்கள் அந்த தூண் இருக்குது, அதில் தூணில் போட்டு நாங்கள் பிடிச்சிக்க போகிறோம். தூணில் போட்டுக்கிட்டு வந்து பாருங்கள். நீட்டாக தூணில் போட்டு நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்த பைப் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா கை டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. அப்புறம் கேபிள் கட்டிடணுங்க. ஒவ்வொரு பைப்புக்கும் கரெக்டாக கேபிளை கட்டிடுங்க. நீட்டாக மட்டும் தொங்காத அளவுக்கு நீட்டாக இழுத்து பிடிச்சி கேபிளை கட்டிடுங்க. கட்டிட்டு மோட்டரை நீட்டாக சுத்தாத அளவுக்கு நீட்டாக நேராக இறக்கி விட்டுருங்க மோட்டரை.
மறுபடியும் நல்லா டைட் வச்சுருங்க. அடுத்த பைப்பையும் அதுக்கும் கேபிளை கட்டிடுங்க. இழுத்து வச்சு கட்டிடுங்க. தொங்காத அளவுக்கு கேபிள் மட்டும் எதில் போய் மாட்டிக்க கூடாது. கீழே நல்லா நீட்டாக மோட்டர் சுத்த அளவுக்கு நேரம் மட்டும் கிளீனாக இறக்கி விட்டுருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. பைப்பு மட்டும் நல்லா டைட் மட்டும் நல்லா வச்சுருங்க. வச்சுட்டு கேபிளையும் நல்லா நீட்டாக கட்டி விட்டுருங்க. கேபிள் தொங்காத அளவுக்கு கட்டிட்டிங்கன்னா உங்கள் மோட்ரு சேஃப்டியாக இருக்குங்க. அப்படின்னா எந்த இதுலேயுமே மாட்டிக்காது. நீட்டாக இறக்கி விட்டுருங்க. எல்லா எப்பயுமே மறைய கழுவிட்டு ஏற்றுங்க. அப்போ ஏற்றும் போல இந்த மண் இருந்துச்சுனாலும் ஏற்ற ஈஸியாக இருக்குங்க. எல்லாத்தையும் மறுபடியும் கேபிளை கட்டிடுறோம். நீட்டாக மட்டும் தொங்காத அளவுக்கு கட்டி விடுறோம் பாருங்க. எல்லா பைப்புமே நீட்டாக. அடுத்து மோட்டரை ஓட்டி பார்க்கணுங்க. 50 அடி இறக்கியாச்சு, அதனால நம்ம மோட்டரை ஓட்டி பார்க்க போகிறோம் பாருங்க. பாருங்க, சாட்டு பாக்ஸ்ட்டு போயிட்டு மோட்டர் ஓட்டி போகிறோம். வோல்டேஜ் 200 வோல்டேஜ் கிடைக்குதுங்க. மோட்ரு போட்டு ஓட்டி பார்க்க போகிறோம். மோட்ரு போடுறோங்க. போட்டாச்சு, மோட்ரு ஓடுது பாருங்க. நீட்டாக தண்ணி நல்லா அடிக்குதுங்க. நல்லா ப்ரெஷருங்க. இப்போ வந்து எல்லா பைப்புமே இறக்கி விட போகிறோம். தண்ணியில் அடைச்சி நல்லா டைட் வச்சு ஏற்றிடுங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுட்டு கேபிள் மட்டும் நீட்டாக கட்டிடுங்க. எல்லா பைப்புமே ஒரே மாதிரி இழுத்து நீட்டாக கட்டிடுங்க. நல்லா மட்டும் டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு நீட்டாக மோட்ரு கீழே சுத்தாத அளவுக்கு நேராக இறக்கி விட்ருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க எல்லா பைப்புமே. நல்லா மட்டும் டைட் வச்சுருங்க. ஃபுல்லாக கேபிள் நான் நீட்டாக எதாவது மாட்டாத அளவுக்கு டைட்டு எல்லா பைப்பும் டைட் வச்சு, இப்போ பைப்பு வர ஏறலைன்னா நல்லா கழுவிக்குங்க. மண்ணுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா நீட்டாக ஏற்றுங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ கேபிள் எல்லா பைப்புமே கட்டிடுவோம் நாங்கள் நீட்டாக. நீங்களும் நீட்டாக கட்டிடுங்க எல்லா பைப்புமே. அப்போதான் எதுலேயுமே கீழே மாட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக நீட்டாக மோட்ரு சுத்தாத அளவுக்கு இருக்குங்க. அப்போ தான் கேபிள் எதுவும் சிக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் இறக்காச்சு. இப்போ அடாப்டரு மாட்டி வச்சுருக்க மாட்ட போகிறோம் பாருங்கள். கிளாம்பில் அடாப்டர் மாட்டி வச்சுருக்கோம். அந்த கிளாம்பையும் சேர்த்து அடாப்டரையும் மாட்டுறோம். எல்லா பைப்பும் இறக்கியாச்சுங்க நீட்டாக. இப்போ போரை கீழே மாட்ட போகிறோம். ஃபுல்லாக இறக்கி விட போகிறோம் பாருங்கள். ஃபுல்லாக இறக்கியாச்சுங்க மோட்டரை. இப்போ பைப்பில் கிளாம்பு வச்சு மாட்டியிருக்கோம் பாருங்கள். மாட்டியாச்சுங்க. இப்போ வந்து அடாப்டரில் பெண்டை மாட்ட போகிறோம். ஜிஏ பெண்டு, 1 இன்ச்சு பெண்டு மாட்டுறோம். அதனால நூல் சுற்ற போகிறோம். நூல் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. பாருங்க, நூல் எடுத்து வந்துச்சு. இப்போ நூல் சுற்ற போகிறோம். நூல் சுற்றணும். நூல் சுற்றிட்டு சலாக் போட்டுருங்க. அதுக்கு மேலே சலாக் போட்டுருங்க. அதுக்கு மேலே சலாக் போட்டு போட்டு 1 இன்ச்சு பெண்டை மட்டும் மாட்டிடுங்க. அது மேலே நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கோங்க. பைப் ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போ மறையில் என்ஆர்வி ஏற்றணும். அதனால் என்ஆர்வி ஏற்றி பார்த்துக்கோங்க. ஏற்றிட்டு நூல் சுற்றிடுங்க. நூல் நல்லா கொஞ்சம் கனவாக சுற்றிக்கோங்க. முனையில் மட்டும் சுற்றாமல் கொஞ்சம் பின்னாடி மட்டும் நிறையா சுற்றிட்டு சலாக் போட்டுக்கோங்க. சலாக் போட்டு என்ஆர்வி ஏற்ற போகிறோம் பாருங்கள். கை டைட் ஏற்றிட்டு ரெஞ்சு வச்சு ஏற்றிடுங்க. கரெக்டாக என்ஆர்வி நேரம் வர்ற மாதிரி ஏற்றிக்கோங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க என்ஆர்வியை.
என்ஆர்வியில் வந்து அம்புக்குறி வெளியே இருக்க மாதிரி வெளியே போகிற மாதிரி இருக்கும், அதை பார்த்து ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு எஃப்டி ஏற்ற போகிறோம். எஃப்டி ஏற்றி பார்த்துருங்க முறையில். ஏற்றி பார்த்துட்டு ஃபுல் டைட்டு மாட்டிட்டு பைப் மாட்டியாச்சு பாருங்கள். மாட்டியாச்சு. இப்போ மோட்டரோட கேபிள் வந்து எடுத்து ஸ்டார்டர் பஸ்க்கு லைன் கொண்டு போகிற பாருங்க. இங்கே விட்டு இழுத்துக்கணும் உள்ள வந்துச்சு. கேபிள் வழியே வந்துருச்சு. இங்கே இழுத்தாச்சு. ஸ்டார்ட்டுக்கிட்ட ஸ்டார்டர் லைனுக்கு வந்துச்சு கேபிள். கழட்டி எடுத்துக்கோங்க. கழட்டி எடுத்துட்டு அடுத்து லைன் கொடுக்க போகிறோம். அடுத்து பாருங்க, வயர் எக்ஸஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்டர் லைன் மேலே சுற்றி வச்சுருங்க. நல்லா பண்ண யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா வயர் இருந்துச்சுன்னா பைப்பில் தள்ளிடுங்க. அந்த பேசன் நியூட்ரல் வயரை சுற்றிட்டு கேபிள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டரு மேலே சுற்றி விட்டுருங்க, சுற்றி வச்சுருங்க. இல்லைனா வெட்டி எடுத்துருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. பைப் வைக்காமல் இருந்திருக்கு ஓட்டை போட்டு, அதனால கேபிளுக்கு பைப் வெட்டிட்டு கேபிள் நுழைச்சி இப்போ பைப்பு மாட்ட போகிறோம். பாருங்க, பைப்பு மாட்டியாச்சு. மாட்டிட்டு வயரு கரெக்டாக உட்காருங்க, அதனால கரெக்டாக மாட்டிடுறோம். ஃபுல்லாக மாட்டியாச்சு. மாட்டிட்டு பாருங்க, இப்போ கேபிள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால கேபிளை வந்து சுற்றிட்டு லைன் கொடுக்க போகிறோம். கேபிள் நீங்கள் வேணுன்னா வெட்டிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க கேபிளை மட்டும். பாருங்க, சுற்றி வச்சாச்சு கேபிளை. இப்போ லைன் கொடுக்குறோம். பேஸ் ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ எல்லோ கொடுக்குறோம் பாருங்க. ஃபுல் லைன் கொடுத்துட்டு இப்போ ப்ளூ லைன் 3 லைன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டைட் வச்சுருங்க. எல்லோ கொடுத்தாச்சு. அது ப்ளூ லைன் கொடுக்குறோம். 3மே லைன் கொடுத்தாச்சு. டைட் வச்சுருங்க, ஃபுல் டைட்டு. நல்லா மட்டும் டைட் வச்சுருங்க. நல்லா கேபிளை தொங்காத அளவுக்கு டேப் கூட அடிச்சுக்கோங்க நீட்டாக. அதில் இப்போ அதில் கழட்டின ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூவையும் போட்டு விட்டுருங்க. நீட்டாக ஸ்க்ரூ டைட் வச்சு விட்ருங்க. டைட் வச்சு மோட்ரு போட்டாங்க. மோட்ரு போட்டோன்னா ப்ரெஷரை பாருங்கள், நல்லா ப்ரெஷர் அடிக்குதுங்க மோட்ரு. நல்ல ப்ரெஷருங்க மோட்ரு. பாருங்க, மேலே போகிறதுக்கு வால் வச்சுருக்கோம். இப்போ கீழே திறந்து விட்டனால தண்ணி நல்லா கீழே ப்ரெஷராக அடிக்குது பாருங்க. இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். தண்ணி நல்ல ப்ரெஷருங்க பாருங்கள். மோட்ரு 180 அடி இறக்கிருக்குங்க நீட்டாக. தண்ணி நல்ல ப்ரெஷருங்க. தண்ணி நல்லா நீட்டாக வருது பாருங்கள்.